ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து குபேர பூஜை செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து வியாழக்கிழமை தோறும் குபேர பூஜை செஞ்சிட்ருக்கேன். அதை வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து 3வது வாரம். வெற்றிகரமாக 2 வாரம் முடித்து 3வது வாரத்துக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளும் கூட. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆனி மாதத்தில் வர பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு மொத்தம் 2 பூஜை இருக்கும். ஒன்று வந்து இந்த பௌர்ணமி பூஜையும் செய்யணும், இன்னொன்று வந்து குபேர பூஜையும் செய்யணும். நான் வந்து என்ன செஞ்சேன்னா, ஈவினிங்கில் தான் வந்து நான் சத்யநாராயண பூஜை பௌர்ணமி தோறும் செய்வேன். அதனால் குபேர பூஜை வந்து ஈவினிங்கில் தான் செய்யணும். நான் என்ன பண்ணேன்னா, ஈவினிங் வந்து பௌர்ணமி பூஜை செய்கிறதுனால நான் என்ன செஞ்சேன்னா, காலையிலேயே ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளே குபேர பூஜை வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி 2 வாரம் வந்து கண்டினியூவாக ஈவினிங் 6 மணிக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி மட்டும் சாயந்தரம் சத்யநாராயண பூஜை இருக்கிறதுனால நான் வந்து இந்த பூஜையை காலையில் செஞ்சுட்டேன். நம்ம வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம வந்து நம்ம சௌகரியத்துக்கு மாற்றிக்கலான்றது என்னோடய கருத்து. இது சரியா இல்லை சரி இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஈவினிங் வந்து நான் செய்கிற சத்யநாராயண பூஜை வந்து நிறைய பிரசாதங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ வந்து என்னால் பிரசாதம்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்து மறுபடியும் இந்த பூஜையும் அந்த பூஜையும் சேர்த்து என்னால் செய்ய முடியாது. அதனால தான் வந்து நான் காலையிலேயே வந்து குபேர பூஜை வந்து செஞ்சுட்டேன். என்னோடய பெரிய பிரார்த்தனை என்னவாக இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஒரு பூஜை செஞ்சோம்னாக்கா அது எத்தனை வாரம் செய்யணும்னு சில நியதி இருக்கும் இல்லையா? இத்தனை வாரம் தொடர்ந்து செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பூஜையில் தடையில்லாமல் செஞ்சோம்னாக்கா அதுவே நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்குன்றது என்னோடய நம்பிக்கை. ஏற்கனவே நான் வந்து காமாட்சி அம்மன் பூஜை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 16 வாரம் எந்த தடையும் இல்லாமல் செஞ்சு முடித்து அதுக்குரிய பலனை நான் அடைஞ்சேன். அதே மாதிரி தான் இந்த குபேர பூஜையும் 9 வாரம் தொடர்ந்து செய்யணும். அது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். எங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடு இது 3வது வாரம் வந்துட்டேன். 3வது வாரத்திலே பாருங்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். ஏன்னா ஈவினிங் வந்து பௌர்ணமி பூஜை செய்கிறேன். ஸோ அதனால் இவ வந்து செய்வாளோ செய்ய மாட்டாளோ அப்படின்னு ஒரு முடிவு கூட வச்சுருக்கலாம் கடவுள். ஆனால் என்னோடய முயற்சியில் நான் வந்து காலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை வேலையும் சேர்த்து முடிச்சிட்டேன். அப்போ வந்து ஒரு பெரிய திருப்தி தான் எனக்கு. பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாம்பன் சாமிகளோட ஜீவ சமாதி இருக்கு இல்லையா திருவான்மியூரில், அங்கேயே நான் போயிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோ பேசிகிட்ருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மத்தியானம் போல் பேசிகிட்ருக்கேன். முடிஞ்சால் நான் நேற்றே போட்டிருப்பேன் குபேர பூஜை வீடியோ. ஆனால் என்னால் ஈவினிங் பூஜை இருந்ததுனால என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் வியாழக்கிழமை அன்றைக்கே நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சில சிஸ்டர் வந்து பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி போன வாரம் என்ன சொல்லியிருந்தேன்னா, காசு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழறது ரொம்ப, அதாவது உயிருக்கு நிகரான விஷயம் காசு பணம் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். அது எந்தளவுக்கு உண்மைன்றத என்னோடய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அது நான் எடுத்துக்கிற விதத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்ன அதை பற்றி பேசலான்னா, முன்னாடி காலத்தில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா அது வீட்டிலே பிறக்கும். பிறந்த பிறகு அதை ஈஸியாக வளர்த்துருவாங்க. எந்த வைத்திய முறையுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு குழந்தைக்கு உண்டான வைத்தியம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருந்தால் மட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. இது நான் சொல்கிற விஷயம் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த சூழ்நிலைகளை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட போயிருப்பாங்க, அது நான் சொல்ல வரல. காசோட முக்கியத்துவத்தை தான் நான் வந்து இந்த பூஜையில் வந்து ஒவ்வொரு வாரமாக சொல்லலான்ற விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். குபேர பூஜைன்றது குபேரனோட கதை வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் காசுக்கும் வாழ்க்கை நடைமுறையில் இருக்க வாழ்வியலுக்கும் பணத்துக்கும் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயன்றதை என்னோடய கருத்தை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மறுபடியும் நம்ம ஆரம்பித்த கதைக்கே வந்துடுறேன். அதாவது ஒரு குழந்த பிறக்கிறது கூட
இன்றைக்கி வந்து அதாவது உயிர் வாழறதுக்கும் பணம் வேணும், உயிரை உருவாக்குறதுக்குமே. உயிரை வந்து இப்போது நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்றதுனால நிறைய வைத்திய முறைகள், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அது வந்து நல்ல விஷயம் கூட தான். ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறாங்க. அது வந்து தேவையான ஒரு விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பணம் கண்டிப்பாக வேணும். பணம் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அப்போ ஒரு உயிர் வாழறதுக்கும் பணம் வேணும், உருவாக்குறதுக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா குழந்தைக்குமே காசு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வளர்க்க முடியும். அதையும் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, முன்னாடி எல்லாம் வீட்டிலையே குழந்தை பெற்றாங்க, எந்த ஒரு செலவும் இல்லாத வளர்த்து எடுத்துட்டாங்க. ஒரு ஒரு வயசுக்குள்ளேயே எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே போனதே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து வீட்டில் யாரும் குழந்தை பெற்றுக்கக்கூடாது, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் தான் குழந்தை பெற்றுக்கணும். அந்த குழந்தைக்கு நிறைய என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அடுத்தது என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம சாதாரண ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு சளி பிடிச்சிருக்கோ, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ, ஏதோ வயிறு வலியோ வந்து, ஏன்னா குழந்தைக்கு எதுவும் சொல்ல தெரியாது, பெற்றவங்க நம்ம தான் வளர்க்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு குழந்தை டாக்டர்கிட்ட போனோன்னா கண்டிப்பாக எவ்வளோ தெரியுமா ஆகும்? எப்படி 2000 கையில் இருந்தால் தான் நம்ம வந்து டாக்டரை பார்த்து அதுக்குண்டான மருந்து மாத்திரையோடு வீட்டுக்கு வர முடியும். அப்போது கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பணம் ரொம்ப முக்கியன்றது என்னோடய கருத்து. இப்போது நான் வந்து பிரார்த்தனை சீட்டு தான் காமிச்சிட்டு வச்சேன். ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு சீட்டு தான் எழுதியிருக்கோம் இல்லையா, அதையே 9 வாரமும் வச்சு நான் பூஜை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சீட்டை காமிச்சது. இப்போது பூஜைக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து நான் எந்த நெய்வேத்தியமும் செய்யலை. அதனால் வீட்டில் இருந்த ஒரு மாம்பழம் இருந்தது, அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டேன். அதுதான் இன்றைக்கி உண்டான நெய்வேத்தியம். ஏன்னா ஈவினிங் எனக்கு பூஜை இருக்குது, அதனால் செய்ய முடியாதுன்றதுனால நான் வந்து வெத்தலைப்பாக்கு பழமும் ஒரு மாம்பழமும் வச்சு நான் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பூஜைக்கு விளக்கேற்றிடலாம். உங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடல. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னா, பணத்தோட தேவை பற்றி இன்றைக்கி சொல்லிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, பாசம்தான் முக்கியம், பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வார்த்தையால் மட்டும்தான் சாத்தியம். நிஜத்தில் பணம் இன்றைக்கி போகும் நாளைக்கு வரும்ன்ற வார்த்தையில் யாருமே இருக்காதீங்க. நம்ம கையில் காசு வந்த உடனே அதை எப்படி பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்றது கண்டிப்பாக யோசிக்கணும். இப்போ நான் செய்கிற பூஜைகள் கூட, எனக்கு என்ன இந்த குபேர பூஜையில் எனக்கு என்ன பலன் வேணும் அப்படின்னு கடவுள் கேட்டால் கூட, நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு இருக்கிற காசு பணத்தை பத்திரமா எப்படின்னா வீண் விரயம் ஆகாமல் அதை வந்து நல்ல முறையில் நான் பயன்படுத்திக்கணும், என்கிட்ட இருக்கிற செல்வங்கள் வந்து குறையக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் நான் வச்சுப்பேன். வரும்போது வருமானம் வந்துக்கிட்டே தான் எல்லா குடும்பங்களையும் ஒரு வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை கடவுள் புண்ணியத்தில் பத்திரமா வச்சுக்கணும், சேமிக்க கற்றுக்கணும், அதை தேவையில்லாமல் வீண் விரைய செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த பூஜைகள் செய்கிறோமோ அதோட முழு பலன் வந்து கிடைக்கும். அது மாதிரி தான் இப்போ இந்த குபேர பூஜை வந்து உண்மையிலே நான் செய்யறதுக்கு காரணம், இருக்கிற செல்வங்கள் வந்து நல்ல முறையில் செலவழித்து நல்ல செலவுகளாகவே இருக்கணும், எதுவும் வீண் செலவு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிரார்த்தனையோடு நான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக 3 வாரம் முடிச்சிட்டேன். அடுத்து வாரம் அதுக்கப்புறம் என்ன 6 வாரம் தொடர்ந்து இனி செய்யணும். ஓகேங்க, இதோட பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பூஜை வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி பூஜை வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி போடுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக. அதுக்கப்புறம் இந்த பூஜை எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.